ஓம் நமச்சிவாய். தமிழ்நாட்டில தஞ்சாவூர் பக்கத்தில கொள்ளிட ஆற்றங்கரையில ஆதனூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் நந்தனாருங்க. நந்தனார் வந்து சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி. அப்போ அந்த ஊர்ல ஒரு ஒரு பெரிய நிலக்கிழார் இருந்தாரு. அவர்ட்ட வந்து இவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. எல்லா வேலையும் செய்வார். தோட்டத்தில பண்ணையாள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வேலைங்க. எல்லா வேலையும் செய்வாரு. திருப்பூன்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க அவருக்கு. ஒரு நாள் அவர் வந்து அங்க வந்து தன்னுடைய ஓனர்ட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி போய் பார்க்குறாரு, கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க அவர. ஏன்னா அந்த காலத்தில விடமாட்டாங்க. அப்போ வெளியிலேருந்தே சரி சிவன வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்த்தா, நந்தி பெருசா இருக்குது மறைச்சுக்கிச்சு. இப்ப நம்ம கூட சொல்லுவோம்ல, ஈஸ்வரன் கோயில் நந்தி மாரி நிற்கிறார் அப்படின்னு. ஈஸ்வரன மறைச்சு நிப்பாரு நந்தி. ஏன்னா அவருக்கு ஈஸ்வரனுக்கு செக்யூரிட்டி யாருன்னா அவரு தாங்க. நந்தி. ஏன்னா அவர மீறி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பிரதோஷம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நந்திக்கு தான் வழிபாடு செய்வாங்க. ஏன்னா அவரு தான் பெஸ்ட்டு. ஈஸ்வரனே பாதுகாக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளு பாருங்க. அப்போ நந்தி வந்து குறுக்கால நின்னுட்டுருந்தாரு. இப்ப நந்தனார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ! ஈஸ்வரன வணங்க முடியல திருப்பன்கூர்ல அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தோன்னே சிவபெருமான் அங்கருந்து பார்த்தாருங்க. ஏழைக்கும் ஏழைங்க நம்ம கடவுள். அவர் உடனே நந்திய நகர சொன்னாருங்க. நந்தி நகர்ந்து நின்னுதுங்க. இன்னைக்கும் நீங்க திருப்பன்கூர் போனீங்கன்னா, அந்த சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி 2 அடி தள்ளி தான் நிக்கும். வெளியிலருந்து சாமிய பார்க்கலாம். அப்ப நந்தனார் வெளியிலருந்து இறைவன வணங்கி சந்தோஷப்பட்டாருங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டாரு. இவருக்கு ரொம்ப நாளா சிதம்பரம் போகணும்னு ஒரு ஆசை. சிதம்பரத்தில தில்லை நடராஜர். ஏன்னா சிவபெருமான் மீது ஒரு அளவற்ற அன்பு. சிவபெருமான போய் பார்க்கணும்னா ஓனர்ட்ட கேட்குறாரு. ஓனர் விடவே மாட்டேங்கிறாரு. "நீ போகக்கூடாது." நீ அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்டோனே வேற வழி இல்லாம சரி போறேன்னு ஒரு கண்டிஷன். இந்த விளை நிலமெல்லாம் இருக்குது இல்லையா? இப்ப அப்பதான் வந்து எல்லாம் உழுதே போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீ நீ விளைஞ்சு நெல்லு பண்ணிட்டு போ அப்படின்னா, இவரு அது நெல்லாகன்னா 6 மாசம் ஆகும். நான் உடனே போகணும்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உடனே இவரு சிவபெருமான நினைச்சு அழுகுறாரு. உடனே சிவபெருமான் அன்று இரவே அந்த நெல்லெல்லாம் இப்பதான் இதே விதையே போட்டுருக்காங்க. அந்த நெற்பயிர்லாம் முளைச்சுங்க. கதிரோட இருக்குதுங்க நெற்கதிரோட. உடனே ஓனருக்கு தகவல் போகுது. தகவல் போன உடனே ஓடுறாரு ஓனரு. ஓடி போய் பார்த்துட்டு, "ஐயா!" அப்படின்னு சொல்லிட்டு நந்தனார் கால்லயே விழுந்துறாருங்க. இவர் வந்து திருநாளை போவர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருநாளை போவர்ன்னு இவருக்கு நெறைய தாட்டி பர்மிஷன் கேட்டு சிதம்பரம் போறேன், சிதம்பரம் போறேன்னு ஓனர் தரவே இல்ல. அப்ப யாராவது கேட்டாங்கன்னா, "நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன்" அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லுவாருங்க. அதனால நாளை போவார் அப்படின்னு. அப்ப அந்த கால்ல விழுந்தாருங்க அந்த பெரிய பணக்காரரு, இடத்துக்காரரு. "சரி நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னாரு. அப்புறம் அங்க போனாரு. தில்லைக்கு போனா மட்டும் விட்டுருவாங்களா? அங்கேயும் பிரச்சனை. கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ! முடியலையே, எம்பெருமான தரிசிக்க முடியலையேன்னு. அப்போ இறைவன் வந்து அங்க தில்லைவாழ் அந்தணர்லாம் இருப்பாங்க. அவன் கனவுல போய் ஒரு தீ மாரி மூட்டி, அவர வந்து அந்த தீ வழியா நடந்து வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அப்படின்னு எல்லாரும் ஓடியார்றாங்க. ஓடியாந்து ஒரு பெரிய தீ மாரி மூட்டுறாங்க. குண்டம்னு சொல்ற மாரி. அது வழியா நந்தனார நடக்க வச்சாங்க. அன்னையிலேருந்து அவர் திருநாளை போவார். அவர் அந்த வழியா நடந்து வந்து இறைவன போய் வணங்குனாரு. எல்லாரும் அவர வணங்குனாங்க. அப்புறம் இவர் இறைவனோடு கலந்து விட்டார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. அப்போ கடவுள நம்ம நம்புனோம்னா, கண்டிப்பா கடவுள் நமக்கு உதவி செய்வாருங்க. இறைவா! அப்படின்னு நீங்க மனசார நினைங்க. கண்டிப்பா உங்களுக்கு இறைவன் உதவுவார். ஓம் நமச்சிவாய!